ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி முதல் முறையாக பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பழங்கள் இருந்துச்சு, அதையும் வாங்கிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் முறையாக மிளகா பொடி அரைக்க வந்தாச்சு. மிளகா ரேட்டை பற்றி கேட்டுக்கிட்டு அப்படியே போன தடவை வரும்போது இவ்வளோ ரேட்டு இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வரும்போது அதிகமாகவே ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்மளுடைய மிளகா பொடி அரைக்கிற இடமே. பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும், நல்லாவும் அரைச்சும் கொடுப்பாங்க. நான் எப்போவுமே இங்கே தான் நான் வாங்கி அரைச்சி காய போட்டு அள்ளிட்டு போவேன். நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு அரைப்பீங்க, அரைச்சிட்டு 4 மாதத்துக்கு ஒருக்கா அரைச்சி காய போட்டு அள்ளி எடுத்துக்கிட்டு போயிடுவேங்க. தனித்தனியாலாம் அரைக்க மாட்டேன், எல்லாமே ஒன்றா தான் அரைச்சி எடுத்து போவேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. காய்கறி ரேட்டை கேட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறியே வாங்கவே முடியலைங்க, ரேட்டு அதிகமான ரேட்டுங்க. ஒரு முட்டைக்கோசு ஒன்று 30 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா அப்பா தேவையான அளவு மட்டும் காய்கறி வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு அப்படியே வச்சுட்டாச்சு. ஒரு காலிஃப்ளவர் ஒன்று எவ்வளோன்னு கேட்டால் 2 50 ரூபான்னு சொல்கிறாங்கங்க. ஐயோப்பா, இதென்ன இவ்வளோ ரேட்டா அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே இப்போலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மிங்க. பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்துச்சுன்னா மிளகா பொடி அரைக்கிற இடத்துலையும் கூட்டம் விலக முடியாதுங்க. அங்கனெல்லாம் அப்பா தாங்கவே முடியாது, பார்த்துக்கோங்க. வெயில், அதிகமான வெயில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது. இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நான் கூட நினச்சி வந்தீங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, அரைக்கவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி